நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த 9 தொகுதியில தேர்தல் நடக்குமா, 8+1 திருச்சி தேர்தல் நடக்குமா, திமுக வாய மூட்டிட்டு உட்காந்துருக்கும், அதிமுக சப்போர்ட் பண்ண செத்தீங்க நீங்க 4 இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. டிவிகே ஜெயிக்க முடியாது. ஏன்? என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த தேர்தல் குதிரை பேரத்துக்கான தேர்தல் அல்ல. இது கட்சியோட கட்சி சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க திமுக பக்கம் போயிருக்க முடியாது, திமுக அதிமுக பக்கம் போயிருக்க முடியாது. அப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா அதிமுகவோட தான் பேசியிருக்கணும். எடப்பாடியை தான் முதல்ல நீங்க போய் பார்த்திருக்கணும். நீங்க அவரை அசிங்கப்படுத்துறீங்க. தாவேகா என்ன பண்ண போகுதுன்னு தெரியாத ஒரு அரசியல் பேசுறீங்க. நாளைக்கு 8 பேரை கூப்பிட போறாரு, எழுதி வச்சுக்கோங்க. 8 பேரை இப்ப 4 பேர் கடத்திருக்காங்களா, இன்னொரு 4 பேரை கடத்துவாங்க. தூய சக்தி கடத்தினா நியாயம் தானே, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது, கடத்துவாங்க. எடப்பாடி துரோகி, எடப்பாடி கட்சி நடத்துறத பிடிக்கல, தாவேகாவை தான் அதிமுகவுன்னே நினைக்கிறாங்க. இந்த மதம் மாறுறவங்களுக்கு இப்படிதான் தோணும், திடீர்னு மாரியாத்தா மேரியாத்தா ஆயிடுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி இப்ப தாவேகா தான் அவர்களுக்கு அதிமுக. எல்லா கதையும் சொல்லுங்க மக்கள் கிட்ட. 30-35% அதிமுக எப்படியும் இருந்தது, 20% திமுகவோட எப்போதும் இருந்தது. சைலண்டா வாயமுட்டு போயிருவாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்த அடுத்த நாள் நீங்க சொன்ன அந்த மேட்டரை ஸ்டாலின் சார் சொன்னார். கரெக்டா? அப்புறம் தானே அதிமுகவோட பேரம் பேசினாரு. 6 மாசம் சும்மா ஓட்டுருவேன்னு காமராஜ் ஐயா சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு. காமராஜ் ரேஞ்சுக்கு உயர்ந்துட்டாரு, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் தானே அதிமுகவோட பேசினாரு. அப்புறம் இவங்களெல்லாம் நம்புறது தான் தப்பு. இவங்களை போய் நீங்க பார்த்ததே தப்பு, ஏன்னா வைப்ரேஷன் தப்பு. இப்ப இவங்க வந்தவங்க என்ன சொல்றாங்க, திமுகவோடு ஆட்சி அமைப்பது எப்படி ஆகும், அது ஜெயலலிதாவுக்கு துரோகம் இல்லையா, அது இதுக்கு துரோகம் இல்லையா? இப்ப திமுக கூட்டணி கட்சியோட இதோட தானே நிக்கிறாங்க. நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த 9 தொகுதியில தேர்தல் நடக்குமா, 8+1 திருச்சி தேர்தல் நடக்குமா, திமுக வாய மூட்டிட்டு உட்காந்துருக்கும், அதிமுக சப்போர்ட் பண்ண செத்தீங்க நீங்க 4 இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. டிவிகே ஜெயிக்க முடியாது. ஏன்? 12,000 இருந்து 17,000 ரூபாய் போறோம் ஒரு ஏக்கர். நிவாரணம் கொடுக்கும்போது ஹெக்டருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? ஹெக்டருக்கே 15,000 தானே கொடுத்தாங்க. ஹெக்டருக்கே 15,000 போது ஏக்கர்ல எப்படி அது நிவாரணம் ஆகும்? ஏக்கர்ல அது நஷ்டம் தானே. அப்படித்தானே திமுக இருந்து கொடுத்தாங்க. விஜய் கரெக்டா தான் கரெக்டா பண்ணிருக்காரு. அதாவது என்ன பண்ணிருக்காருன்னா, தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிவிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அதிமுக செயலிழந்து போய்விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதாக நிறைய பேர் அதிமுக, அதாவது எடப்பாடியார் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இவர் இப்படி தவற விட்டுட்டாரு. இன்னைக்கு இசக்கி சுப்பையா நேற்றைய தினம் ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 3 பேர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னும் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா திருமா அவர்கள் சொன்னாரு, அதிமுகவிலிருந்து உடனடியாக நீங்க தாவேகாவுக்கு போறதை ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரியான ராஜினாமா உடனடியாக, என்ன காரணம்? ஏன்னா எதிர்த்தவர்களே இப்ப வரைக்கும் கூட்டணியில தான் இருக்காங்க, கட்சிக்குள்ளதான் இருக்காங்க. யார எதிர்த்தவங்க? எடப்பாடியார் பேசினதை எதிர்த்தவங்களே சி.வி. சண்முகம் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், விஜய் பாஸ்கர். எசக்கி சுப்பையாங்கிறவருக்கு 2016 எதுக்கு ஜெயலலிதா சீட்டு கொடுக்கல? இத்தனைக்கும் 11 சீட்டு கொடுத்தாங்க, 16 ஏன் கொடுக்கல? இந்த 4 பேருமே பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், இந்த அம்பாசமுத்திரம், அந்த தொகுதிகள் எல்லாமே அதிமுகவுடைய கோட்டைகளாக. அதில் 2 தொகுதி 89 சேவலில் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக. நீங்கள் அதிமுகன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, துரோகி எடப்பாடி அப்படின்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுகவை பற்றி தானே 2017 பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஜெயலலிதாவை தாடகை, கிராதகி, சர்வாதிகாரி அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க. 17க்கு அப்புறம் அவங்க அம்மையார் ஆயிட்டாங்க, திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் இந்த தேர்தலில் எவ்வளோ? 20 லட்சம். 234 தொகுதியில் 20 லட்சம். என்ன கழட்டி மாட்ட முடிஞ்சது திமுகவால்? தொடர்ந்து அங்கிலேருந்து ஆட்கள் வந்துட்டாங்க. எடப்பாடி ஒரு துரோகி, அவர் கடைசியில் கழட்டி விட்டுருவார், அவர் எதேச்சாதிகாரமாக இருக்கார், இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கீங்களே ஒழிய. இப்போது 47 பேர் இருந்தாங்க
உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு, அதாவது 9ஆம் தேதிக்கு பிறகு கொடுத்த பேட்டியிலேயே நான் சொன்னேன், 13 பேரை அங்கேருந்து தூக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது, ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சுது. இதுக்கு எதுக்கு இந்த சுத்தி பனகல் பார்க்கு, நடேச முதலியார் பார்க்குக்கெல்லாம் சுத்திட்டு தீய சக்தியோட காலில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய கட்சியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி அதிகார பயிர் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்ட்டு கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணாலும் உங்களால் யானையினுடைய வாழை அசைக்க முடிஞ்சுதா, கம்யூனிஸ்ட் அமைச்சரவையில் கொண்டு வர முடிஞ்சுதா? கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் தான். கம்யூனிஸ்ட்ல வந்து உங்கள் எம்எல்ஏக்கு சம்பளம் வந்தாலும் எம்பிக்கு சம்பளம் வந்தாலும் கட்சி கொடுத்துடணும். கட்சி ஒரு சம்பளம் கொடுக்கும், அந்த சம்பளத்தில் வாழறவங்க. அவங்க வந்து ஆட்சிக்குள்ளெல்லாம் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு இருக்கு, போய் காலில் விடுறீங்க, தெருவா காலில் விழுந்து எல்லார் கையிலையும் வர்றீங்க. எடப்பாடியை மதிக்காம அவரை ஒரு மற்றும் பலர்னு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து மற்றும் சிலரை மட்டும் தூக்கிட்டா போறோம்னு ஒரு விளையாட்டு விளையாடுனீங்க. என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? இந்த பக்கம் 25, 27, 22 பிரிஞ்சிருந்தது. 17 பேர் தான் எடப்பாடி கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. சட்டசபையில கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இன்னாரின் தலைமையை ஏற்படுத்தி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும். 17 பேர் இன்னும் தான் கொடுத்தாங்க. ஆனா இப்ப அவர்கிட்ட தானே ஆள் அதிகமா போயிட்டு இருக்குது. இங்க இருந்து போனவங்க நீங்க என்ன இந்த கேள்வி எப்படி வரணும்? சார், சண்முகமும் வேலுமணியும் என்னவோ முயற்சி பண்ணாங்களே, ஆதவர்ஜுனா சொல்லாம, விஜய் விரும்பாம, அவங்களா பாவம் இந்த தேசத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்களே, தன் தொகுதியில எல்லா தொகுதியும் தோத்து தொலைச்சு தான் மட்டும் எப்படியோ முன்ன பின்ன வெற்றி பெற்று அவங்க வந்து தோத்து போயிட்டாங்களே, அவங்க கிட்ட இப்ப ஆள் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அதுல ஏதாவது நியாயமான அர்த்தம் இருக்கு. எடப்பாடி என்ன பண்றாரு? தேர்தல் நின்றாரு, ஜெயிக்கிறாரு. செஞ்ச தப்பு 2. 1, 2023 பிஜேபியோட பிரிஞ்சிருக்க கூடாது. 2வது தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வளர்ந்தா நல்லது இல்லைன்னு நினைத்தது. அண்ணாமலை வளர்ந்தா நல்லதுங்கிறத அவங்க எம்எல்ஏக்களே புரிஞ்சிருக்காங்க. நினைத்தது மிகப்பெரிய தப்பு. இவ்வளவு முயற்சியை எடுத்து இவ்வளவு வேலைகள் எல்லாம் பண்ணி அந்த எடப்பாடி யாருக்கு துரோகம் பண்ணாருன்னு நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். நல்லவருக்கு, மகானுக்கு, சித்தருக்கு, யோகிக்கு துரோகம் பண்ணாரா அப்படின்னு கேட்டா அதுக்கும் உங்ககிட்ட பதில் கிடையாது. திரும்ப திரும்ப திமுக அல்லாத ஒரு அரசியல், தாவேகா என்ன பண்ண போகுதுன்னு தெரியாத ஒரு அரசியல் பேசுறீங்களே. நாளைக்கு 8 பேரை கூப்பிட போறாரு, எழுதி வச்சுக்கோங்க. 8 பேரை இப்ப 4 பேர் கடத்திருக்காங்களா, இன்னொரு 4 பேரை கடத்துவாங்க. தூய சக்தி கடத்தினா நியாயம் தானே, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கடத்துவாங்க. ஓகேவா? எதையோ போட்டு பஞ்சாமிர்தம்னு வித்துட்டா ஓகே தானே, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ண போறாரு. 8 பேரை ஏன் கடத்துவாரு? இவர்கிட்ட 106 இருக்கு. 5 பேர் காங்கிரஸ் எப்படியும் காலில் விழுந்தது தான், அது ஒன்றும் பெருசா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. 111 காங்கிரஸை சமாளிக்கணும்னா விசிகாவோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ பேசி கீசி ஏதாவது பண்ணலாம். ஏன்னா அவங்க இப்ப துரோகி ஆயிட்டாங்க, இத்தனை வருஷமா கூடவே இருந்தாங்க, துரோகி ஆயிட்டாங்க. இப்போ 106 + 5 111 + 8 119 ஈஸியா அவர் வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருப்பாரு. 8 பேர் கடத்துவார். ஆனா யாரை கடத்தணுங்கிறதுல ஒரு தெளிவில்லை. பெருந்துறை அதிமுகவுடைய கோட்டை. தாராபுரம் வேணா முன்ன பின்ன ஓட்டு போடும். அம்பாசமுத்திரம் தொடர்ந்து 2 தேர்தலா வெற்றி கொடுத்துட்டு இருக்கு. 2011 வெற்றி கொடுத்தது, 16 மட்டும்தான் ஆளை மாத்தினாங்க. அதே மாதிரி நம்ம மதுராந்தகம். இந்த கோட்டையை போய் கடத்தி என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அவன் உங்களை மீறி ஜெயிச்சிருக்கான், 47 பேர் ஜெயிச்சிருக்கான். ஒழுங்கா போய் எடப்பாடியோட பேசிக்கிட்டு, அவரு பாவம் உதயநிதி பேசினதுக்கே கேட்டுட்டு இருந்தாரு தானே. 2 நாள் வெயிட் பண்ணாருல்ல, அவர் ஒன்னும் பெருசா பேசல. எடப்பாடி ஏதாவது கருத்து தெரிவிச்சாரா? 2 நாள் எல்லாரையும் போய் பாண்டிச்சேரியில கொஞ்சம் வசதி இருக்காங்க, டக்குன்னு சரக்கு வந்துடும், கொண்டு போய் உட்கார வச்சாரு. சாப்பாடு சொன்னாங்க. அங்க என்ன கருணா சார் இருக்காரு அரேஞ்ச் பண்றதுக்கு, வேற விதத்துல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இருக்கு, பண்ணிட்டாங்க. கன்ஃபியூஷன். அழகா போய் அவரை பார்த்துருக்கலாமே, மரியாதை இல்லாம நடத்தினீங்க. இப்ப எங்க வரும் கேள்வி? நீங்க உடனே இப்ப இவங்க வந்தவங்க என்ன சொல்றாங்க? திமுகவோடு ஆட்சி அமைப்பது எப்படி ஆகும்? அது ஜெயலலிதாவுக்கு துரோகம் இல்லையா? அது வந்து இதுக்கு துரோகம் இல்லையானா? இப்ப திமுக கூட்டணி கட்சியோட இதோட தானே நிக்கிறாங்க. நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த 9 தொகுதியில தேர்தல் நடக்குமா? 8+1 திருச்சி தேர்தல் நடக்குமா? திமுக வாய் மூட்டிட்டு உட்காந்துருக்கும், அதிமுக சப்போர்ட் பண்ண செத்தீங்க. நீங்க 4 இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. ஏன்? 30% 35% வாக்கு அதிமுகவுக்கு இந்த 4 தொகுதி 8 தொகுதியிலுமே. நீ இன்னொரு 4 யாரை கடத்த போறீங்கன்னு தெரியாது. எவங்ககிட்ட எல்லாம் பேரம் பேசிட்டு இருக்கீங்க, அவர் எந்த வீட்டுக்கு போவாரோ அந்த வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க தூய சக்தியா, நீங்க எப்படி வேணாலும் ஆவியெல்லாம் பிடிச்சிட்டு கூட போய் பேசுவீங்க, எங்களுக்கு தெரியாது. இந்த 4 எடுத்துக்கோங்க. இந்த 4ல 4 நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் 2 காரணத்துக்காக இல்ல. 1,
இந்த சூழ்நிலையிலும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒரு கட்சி, ஒரு மக்கள் 2 முறை 89 சேவல் சின்னத்திலேயே ஓட்டு போட்ட மக்கள் நாளைக்கு திமுக வாய முடிக்கும். திமுக அதிமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக வாய முடிக்கும். உங்க விடுதலை சிறுத்தைகள் போராடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் வாய முடிப்பாங்க. உங்க கம்யூனிஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் வாய முடிப்பாங்க. இப்பதான் ஒத்தையா நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2026 நீங்க ஒத்தையா சந்திக்கல, 2 பேருக்கு நடுவுல இருந்தீங்க, 3வது ஆளா சந்திச்சீங்க, மேல வந்துட்டீங்க. கூட்டணியை வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஐம் டாக்கிங் அபௌட் தி கான்ஃபிடன்ஸ். நீங்க வந்து 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஊத்திடுவான், நான் எப்படியும் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையில நீங்க வந்தீங்க. ஆனா இப்போ எல்லாரும் உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. அதிமுகவுடைய கோட்டை இடைத்தேர்தல். நீங்க போய் என்ன சொல்லுவீங்க? ஆட்சியை காப்பாற்றணும், எடப்பாடி துரோகி, எடப்பாடி கட்சி நடத்துறது பிடிக்கல, தாவேக்காவை தான் அதிமுகவுன்னே நினைக்கிறாங்க. இந்த மதம் மாறுறவங்களுக்கு இப்படிதான் தோணும். திடீர்னு மாரியாத்தா மேரியாத்தா ஆயிடுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி இப்ப தாவேக்கா தான் அவர்களுக்கு அதிமுக. எல்லா கதையும் சொல்லுங்க மக்கள் கிட்ட. 30-35% அதிமுக எப்படியும் இருந்தது, 20% திமுகவோட எப்போதும் இருந்தது. சைலண்டா வாய முட்டு போயிருவாங்க. ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜெயிக்காம போனா என்ன ஆகும்? அசிங்கம். அழகா 10 வருடம் நீங்க தான் ஆட்சியில் இருந்திருப்பீங்க. விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார். விஜய் ஒரு பிரபலஸ்தர் பெரிய ஆள் வந்துட்டாருன்னா திமுக முடிஞ்சு போயிடும். ஜெயலலிதா அம்மாவா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் யாரா இருந்தாலும் முடிஞ்சு போயிடும். அப்போ வந்துட்டார், நல்லா நீட்டா பண்ணி இருந்திருக்கலாம். இந்த லாட்ரி கேஸ் மாதிரி பண்ணி தொலைச்சிட்டீங்க. இங்க போய் இங்க பேசிக்கலாங்க, அங்க போய் அங்க பேசிக்கலாங்க, இத போய் கவுத்துடலாங்க. உங்களுக்கு அதிகாரத்துல இது இல்ல, திறமை இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்மை இல்ல. மாமியார மருமகனும் ஒரு பக்கம் இருந்துட்டு வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வரத்தான் செய்யும். இப்ப நீங்க யதார்த்தமாகவே திமுக வந்து சும்மா விடுமா? மருமகன் தாவேக்கால திமுகவுடைய கோபம் என்ன இல்லைங்க? ஐயோ, அந்த மாமியார் வந்து என்ன முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்க வழிய அரசியல் அனுபவம் கிடையாது. மார்டின் அப்படி கிடையாது. ஒரு இதுல போய் என்ன சொல்வீங்க, ஒரு வெயிட் லிஃப்டிங்ல போய் வாத்தியாரா சேர்ந்து எங்க போகணுமோ அங்க போகக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள ஒரு ஆளு, நேர்மையா. சோ அவர் மாதிரி இவங்களால பண்ண முடியாது. இப்ப கேள்வி என்ன, இந்த 4 தொகுதியிலுமே நீங்க ஜெயிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். நீங்க மக்கள்கிட்ட போய் என்ன சொல்வீங்க? எங்க ஆட்சியில பெரும்பான்மை இல்ல, நான் ஆட்சி நடத்துறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, திமுக ஒரு தீய சக்தி, ஏன்டா போய் காலில் விழுந்த? கம்யூனிஸ்டும் என்னது திருமாவளவனும் நம்மளோட துணை இருக்காங்க, அவங்க எல்லாம் எனக்கு ஆதரவு செய்யணும். ஏன் இப்ப அவங்க தாண்டா உன்னை எதிர்த்தாங்க முன்னாடி? எடப்பாடி வந்து துரோகி. அதுக்குள்ள என்ன ஆகும்? இந்த 47 பேர்ல நீங்க எடுக்கிறீங்களே 8 பேர், அது போக மீதி 39 திருப்பி எடப்பாடி கிட்ட போயிடும். 39ல 2/3 எவ்வளவு வரணும்? 23 வெளில வரணும், கண்டிப்பா 26 வெளில வரணும். உங்ககிட்ட முதலே 26 இல்லையா? நாளைக்கு எங்க வரப்போகுது? ஊத்தி மூடி இருக்கீங்க. இதுதான் உங்க அட்மினிஸ்ட்ரேஷனா? தப்பு செய்ய தெரியல. அந்த ஒரு மாமூல் வாங்கினார் பாருங்க, ஒருத்தர் வாட்டினார் பாருங்க தாவேக்கால, அவர் மேல உங்களுக்கு என்ன கோபம் இருக்கணும்? மாவல் கேட்டது தப்பு அப்படிங்கிறது தானே கோபமா இருக்கணும். அதே ரோட்ல கேட்டது தப்பு, சைலண்டா வீட்டுல போய் கேட்டிருக்கணும். அது உங்களுக்கு கோபமா இருக்கணும். உண்மை என்ன தெரியுமா? அதை கேமரா பிடிச்சான் பாருங்க, அவனை உயிரோட விட்டுறக்கூடாது. அவன் தான் கெத்தான ஆளு. மாமூல் வாங்குறத கேமரா எடுக்கிறவன சும்மா விட்டுறக்கூடாது. அவன் கேமரால இருந்து பேட்டரியை பிடிங்கி இருக்கணும். அது கூட தெரியல உனக்கு, எப்படி மாமூல் கொடுக்கறது? இந்த விஷயம் கூட உனக்கு தெரியல. ஒருத்த படம் பிடிக்கிறாங்கிறது கூட உனக்கு தெரியல, உனக்கு மாமூல் கொடுத்தேன். அந்த மாதிரி ஆளை கடத்த கூட உங்களுக்கு தெரியல, குதிரை பேரம் நடத்த தெரியல. இது கழுதை பேரம். இந்த அதிமுக இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வர்றது கழுதை பேரம். செய்ய தெரியல. ஸ்டாலின் அவர்கள் 6 மாசத்துக்கு நாங்க வந்து தாவேக்காவை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் 15 நாட்கள் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஆனா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில குதிரை பேரம் நடக்குது, துயர சக்தி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாலின் வந்து விமர்சனங்களா அடுக்கிக்கிட்டே இருக்காரு. எல்லா டயலாக்ஸையும் கேட்டுக்கோங்க. சத்தியமா யாரும் நேர்மையா பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரும் நேர்மையா பேசல. தேர்தல் ரிசல்ட் வந்த அடுத்த நாள் நீங்க சொன்ன அந்த மேட்டரை ஸ்டாலின் சார் சொன்னார், கரெக்டா? அப்புறம் தானே அதிமுகவோட பேரம் பேசினாரு. 6 மாசம் சும்மா விட்டுருவேன்னு காமராஜ் ஐயா சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு. காமராஜ் ரேஞ்சுக்கு உயர்ந்துட்டாரு, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் தானே அதிமுகவோட பேசினாரு. அப்புறம் இவங்களெல்லாம் நம்புறதுதான் தப்பு. இவங்களை போய் நீங்க பார்த்ததே தப்பு. ஏன்னா வைப்ரேஷன் தப்பு. அவங்கள போய் பார்த்ததே தப்பு. ஆனா இந்த ஆட்சி சீக்கிரமாக கவிழ்ந்துரும், இன்னும் 4 மாதங்கள் தான் அப்படின்னு கவிழும். வேற யாராலும் ஆக்சுவலா 10 வருடத்துக்கு விதையை அசைச்சிருக்க முடியாது. ஆனா விசிக தலைவர் சொல்றாரு, தாவேக்காவே ஆட்சி கவலை நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. எங்க 2 சீட்டை வச்சுக்கிட்டு என்னங்க விட முடியாம பண்ண முடியும்?
என்ன விட முடியும்? சேகர் பாபு மாதிரி அழ முடியும். ஐயோ எங்க தலைவர் தோத்துட்டாரு, நான் தான் காரணம், ஆனா எங்க தலைவர் தோத்துட்டாரு, நான் தான் ஊத்திக்கிட்டேன், ஆனா எங்க தலைவர் தோத்துட்டாரு, இங்க தோத்ததோட பரவாயில்ல சென்னை பூரா தோத்துட்டாரு அப்படின்னு அழத்தான் முடியும். 2 பேரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? தூக்குறதுக்கே 4 பேர் வேணும்ல. கண்டிப்பா. அப்புறம் சேர வச்சு வேணா தூக்கலாம் 2 பேரோட. இதெல்லாம் ஒரு ஓரம் விட்டுருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மெயினா நீங்க பார்க்க வேண்டியது, இந்த தேர்தல் குதிரை பேரத்துக்கான தேர்தல் அல்ல. இது கட்சியோட கட்சி சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க திமுக பக்கம் போயிருக்க முடியாது, திமுக அதிமுக பக்கம் போயிருக்க முடியாது. அப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா அதிமுகவோட தான் பேசியிருக்கணும். எடப்பாடியை தான் முதல்ல நீங்க போய் பார்த்திருக்கணும். நீங்க அவரை அசிங்கப்படுத்துறீங்க. ஏன்னா அவர் வந்து துரோகின்னு சொல்லிக்கலாங்க. கூப்பிட்டா சசிகலா அந்த பக்கம் ஒரு ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, இந்த பக்கம் வேற ஒருத்தர் ஃபிடில் வாசிப்பாருன்னு ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டீங்க. சோ முதல் உங்களுடைய அணுகுமுறையே தப்பு. இது குதிரை பேரத்துக்கான தேர்தலே கிடையாது. இது ஒரு முக்கோண ரிசல்ட். ஒருத்தனோட ஒருத்தன் சேரவே முடியாது. தமிழ்நாடு அந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணவே பண்ணாது. இவங்க காசு கொடுத்ததுக்கு இவ்வளவுக்குதான் தேறி இருக்கு. 107க்கு ஒழுங்கா கொடுத்துருந்தாங்கன்னா 118க்கு தேர்ந்திருக்கும். எங்கேயோ உங்ககிட்ட இருக்கிறவோ அழுத்திட்டான். சோ இஷ்யூ என்னன்னா, நேர்மையா ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு உங்களுக்கு தெரியல. அதனால தான் நீங்க கஷ்டப்பட போறீங்க. நாளைக்கு இந்த 9க்கான இடைத்தேர்தல பிரபாகரனுடைய தாத்தா வந்தாலும் தடுக்க முடியாது. 6 மாசத்துல தேர்தல் நடத்தி ஆகணும். சிம்பிளா பாருங்க, இவர் லெட்டர் மிகவும் கரெக்டாக இருந்தது. புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் புள்ளி வைத்திருந்தால் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்ப எடப்பாடி ஐயாவோட லெட்டர்ல என்ன தப்பு இருக்குன்னு எப்ப சொல்லுவீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததா? இல்ல, இப்ப வரைக்கும் சொல்லல. அப்புறம் நீங்க தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கதை கேட்டுட்டு உட்காந்து இருக்குமா? நீங்க எம்எல்ஏ ராஜினாமா பண்றத கெசட்ல ஏத்திட்டீங்கன்னா, அவர் கொடுத்த லெட்டருக்கு நான் அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அப்புறம் கொடுத்தாலும் விழுப்புரம் தானே, அப்புறம் கொடுத்தாலும் அந்த இந்த எம்எல்ஏக்கள் கிடையாது. அதுதானே கதை. அவர் ரிசைன் பண்ணதே கிடையாது. அவ்வளவுதானே கதை. அப்புறம் என்ன? தலைமை செயலகத்திலே போய் சேர்றான். ஓகே, ஒத்துக்கிறேன், உங்களால ஹெலிபேட்ல தான் போவாரு, ஹெலிகாப்டர்ல தான் பறப்பாரு, மக்கள் கிட்ட எல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுக்காக தலைமை செயலகத்திலே பண்ணுவீங்களா? எதற்கு பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாத? பொறிக்கல்ல சாப்பிட்டுட்டு அண்ணா சிலைக்கு கீழே நின்றுட்டு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்குமே. அறிவே இல்லையே. உங்க இன்டென்ஷனை வெளியில காட்டுறீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இந்த சேனல்ஸ் எல்லாருக்குமே, அதிமுக நசிஞ்சு போச்சு, அதிமுக நசிஞ்சு போச்சுன்னு கேட்கறத நிறுத்துங்க. எடப்பாடி செம்ம கெத்தா நிக்கிறாரு. உடனே யாராவது கமெண்ட் எழுதாதீங்க, எடப்பாடி இடமிருந்து காசு வாங்கிட்டியான்னு. அவர் காசும் கொடுக்க மாட்டாரு, நான் வாங்குறதுக்கு அளவுக்கு எனக்கு இது கிடையாது, பொறுப்பு கிடையாது. அவர் கவரல, ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ஒரு பெரிய குரூப் பேர்ந்துட்டு போயிருச்சு. அங்க போனா மந்திரி சபை, அங்க போனா வாரியம், அங்க போனா லாபம், ஆனா போக முடியல. ஆனா இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிறார். ஏன்னா எதுக்குமே வந்து பதில். ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குறைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் எதுக்கும் பதில் இல்லை. இப்போ வந்து விவசாயிகளுக்கான 5 ஏக்கர் நிலங்களுக்கான வந்து அந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கறதையும் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கறதே வந்து நேத்து நிறைய விவசாய சங்கத்தினர் வந்து நிறைய கருத்துக்களை வெளியிட்டாங்க. ஆனா அதுக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு விவசாயிகளுக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் 2000 கோடி தான். ஆனா இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் கொடுத்ததுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து கணக்கெடுத்துக்கிட்ட இவங்க சும்மா மக்களை ஏமாற்ற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, 5 ஏக்கருக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். 5 ஏக்கருக்கு உள்ள இன்னைக்கு நான் வந்து 50,000ன்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு தயவு செஞ்சு பாருங்க. ஒரு ஏக்கர் சாகுபடி பண்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிற்றறிவுக்கு 17,000 ரூபாய் தேவைப்படும். 5 ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும்? 85,000 ரூபாய் தேவைப்பட்டுரும். அவ்வளவுதான் நீங்க கடன் வாங்கியிருக்கணும். நீங்க போன வருஷமே தாவேக்கா வந்த உடனே கொடுப்பாருன்னு வாங்கியிருந்தா 1,70,000. ஆக்சுவலா ஒரு ஏக்கருக்கு எனக்கு சரியா பெருசா எனக்கு அந்த அறிவு எல்லாம் கிடையாது, நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேன். 12,000 இருந்து 17,000 ரூபாய் போறோம் ஒரு ஏக்கருக்கு. நிவாரணம் கொடுக்கும்போது ஹெக்டருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? ஹெக்டருக்கே 15,000 தானே கொடுத்தாங்க. ஹெக்டருக்கே 15,000 ஏக்கர்ல எப்படி அது நிவாரணம் ஆகும்? ஏக்கர்ல அது நஷ்டம் தானே. அப்படித்தானே திமுக இருந்து கொடுத்தாங்க. விஜய் கரெக்டா தான் கரெக்டா பண்ணிருக்காரு. அதாவது என்ன பண்ணிருக்காருன்னா, நான் வந்து இப்படி பண்றேன்னு சொன்னவர், 5 ஏக்கர்னு சொன்னவர் 50,000க்கு கம்மியா இருக்கிறத கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏழைகள் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்க 1 ஏக்கர் இருக்கும், 2 ஏக்கர் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கியிருப்பாங்க. அதை தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாரு. சோ இந்த தள்ளுபடியே முதல்ல தப்பு. விவசாயம்ங்கிறது சுகமான ஒரு தொழில், முன்ன மாதிரி கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேளாண் சட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்தியா பூரா கொண்டு வரதுக்கு பிஜேபி முடிச்சதை தடுத்துட்டாங்க. விவசாயிகள்ட்ட ஒன்றும் மோசமான நிலைமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியில இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கேன். ஏன்னா இடைத்தேர்தல் வருது, ஊத்தி போட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால ஒவ்வொன்றத்திலையும் ரிலீஸ் பண்ணுவார். இந்த 6 சிலிண்டருக்கு பதிலாக 1 சிலிண்டர் அனுப்புறது,
எதையாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ஏன்னா காசு இல்ல. சும்மா வாக்குறுதி கொடுத்துட்டு கதவு 2028 பாத்துக்கலாம், 29 தான் தேர்தல் வருது, திமுக வந்து 3 வருஷம் கழிச்சு பண்ணலையா, நான் 2 வருஷத்திலே பண்றேன்னா கால்குலேட் பண்ணிருப்பாரு. சண்முகம் அப்படிதான் கேள்வி எழுப்பி இருந்தாரு. ஆமா, வாக்குறுதிகள் கொடுத்து இவங்க எல்லாமே நிறைவேற்றிட்டாங்களா? 5 வருஷத்துக்கு, அதுவும் வந்து சொன்னதே நிறைவேற்றல, 5 வருஷத்துக்கு முடியிற தருணத்துல தானே செஞ்சாங்க. விஜய வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மை. அதே மாதிரியே இவருக்கு செய்ய விடணும். அவர் செஞ்சதுல குறை சொல்றதுல ஒண்ணும் இல்லை. 50,000 வரைக்கும் கொடுத்ததுங்கிறது வந்து ஒரு 5 ஏக்கருக்கு 50,000 வந்து யதார்த்தமான ஒரு சாகுபடி செலவு தான் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். தப்பா இருந்தா விவசாயிகளை சாபகம் கொடுத்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். IPS அதிகாரிகள் வந்து IAS அதிகாரிகள் இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல முக்கியமாக வந்து காத்திருப்பு பட்டியலில் இருந்த அருண் IPS அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அவருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு வந்து நிறைய தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து பரிசீலனை செய்ய போவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. 3வது யூட்டர்ன். முதல் யூட்டர்ன் என்ன எடுத்தாரு? செங்கோட்டையன் கிட்ட இருந்து பினான்ஸ்ல இருந்து ரெவன்யூக்கு கொடுத்தது. அடுத்த யூட்டர்ன் ஒண்ணு எடுத்தாரு. அது ஜோசியரை வந்து கூப்பிட்டு வந்துட்டு திடீர்னு என்ன ஜோசியரா, ஐயோ நான் வச்சுக்கல அப்படின்ட்டு அவர் அனுப்பிச்சு விட்டது. இப்போ 3வது யூட்டர்னா இருக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க யூட்டர்ன் பண்ண சுத்தி இருக்கிற இடத்துலயே தான் சுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க 8 போட ஆரம்பிச்சிட்டீங்க, தொடங்கிற இடத்துக்கே வந்துட்டு இருப்பீங்க. தப்பு. நீங்க கரெக்ட்னு நினைச்சா தைரியமா சொல்லுங்க. முடிஞ்சா நீ ஆட்சியில இருந்து வாபஸ் வாங்கிட்டு போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு அசம்பிளியில நிதி இது வாட் இஸ் தட் நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு 20 பேர் ஆப்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அவன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்தானா முடிஞ்சிருச்சு. கொரோனாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்துதான் எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியல, அதான் பிரச்சனை. அந்த ரேஞ்சு, அந்த IAS தாலிபான் ரேஞ்சில் அந்த திமுக பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து டெல்லி பயணமாக 2 நாள் பயணமாக செல்ல இருக்கிறார். இதுல முக்கியமாக வந்து பிரதமரை சந்தித்து விட்டு அடுத்தது வந்து சோனியா அவர்கள் வீட்டிற்கு வந்து விருந்திற்கு செல்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இல்லையா, எனக்கு தெரியல. நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம். நாளைக்கு ஏதோ 4 மணிக்கு மேலதான் மோடி ஐயா டைம் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன். சோனியா காந்தி விருந்து வந்து ரொம்ப ஆபத்தானது. அதாவது இது வரைக்கும் 4 பேர் விருந்துக்கு போயிருக்காங்க, 4 பேரும் கவுந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா போயிட்டு காபி கீபி குடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டீங்கன்னா நல்லது. போய் ஏதாவது பெரிய விருந்தா சாப்பிட்டீங்கன்னா கவுந்துரும். நான் வந்து பகுத்தறிவு தான் பேசுறேன், மூட நம்பிக்கை தான். 4 வாட்டி நடந்தா 5வது வாட்டி நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பேசுறேன். நீங்க வேணா ப்ராபபிலிட்டி தேரி 50க்கு 50ன்னு நினைச்சிட்டு நீங்க விளையாடுங்க, தப்பு கிடையாது. காங்கிரஸ் வேலுச்சாமி அவர்கள் வந்து பேசுறத வந்து நம்ம நிறைய டிபேட்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆனா அவர் நேற்றைய தினம் பேசின ஒரு விஷயம், கட்ன பொண்டாட்டிய தெருவுல விட்டுட்டு போறவன் வந்து பிரதம மந்திரியா இருக்கிறான், இதையெல்லாம் கேட்கறதுக்கு எவனுக்குமே வந்து யோகிதை இல்லை. பாருங்க, நான் அவரை பார்த்துருக்கேன், அவரோட விவாதத்தில் அமர்ந்திருக்கேன். ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. ஆனால் முன்னுக்கு வர முடியாத காரணம் அவர் வந்து அவருடைய 6 இன்ச்சு வாய். அதுதான் பிரச்சனை. அதில் உண்மையான நியாயமான கருத்துக்களே வராது. நீங்க காங்கிரஸ்ல எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறாருன்னு உடனே நீங்க ஒருத்தரை பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு இல்ல, ஆனா அவர்கிட்ட நீங்க யார உண்மையாகவே வந்து இந்திய பிரதமரை தான் நீங்க சொல்றீங்களா அப்படின்னா, அந்த நெறியாளர் 3 முறை கேட்டது பிறகும் நான் பிரதம மந்திரியை தான் சொல்கிறேன், பிரதமரை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற அந்த நிகழ்ச்சியில 2 நெறியாளருமே ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் பேசி, ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர் கேட்க முடியாம பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆன் பண்ணா கூட டப்புன்னு நீங்க ஆஃப் பண்ணிடுவீங்க. இத்தனைக்கும் அது நல்ல அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அங்க ஒரு விருந்தினர் கூட்டு வந்தது நல்ல முயற்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் வேலுச்சாமியை கூட்டு வந்ததுதான் தவறு. வேலுச்சாமியோட வாய் வந்து கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். அவருக்கு நிறைய தகவல்கள் தெரியும். துக்ளக் ஆண்டு விழால கூட லாஸ்ட் டைம் அவர் பேசுறதுங்கிறது வந்து வேற ஒருத்தர் வர முடியாதனால இவர் பேசுறாருங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. உடனே அவர் நகைச்சுவா பேசுற மாதிரி பேசிடுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அழுக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க பேசுறது, அதாவது நித்யானந்தம்னு ஒரு துறவி இருக்காரு பாருங்க, அந்த துறவி பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம், வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் மதிக்கவே வேண்டாம். அவர்கிட்ட என்ன தகவல் இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், லைப்ரரி கூவத்துல கட்டப்பட்டிருந்ததுன்னா புத்தகத்துக்காக நீங்க அங்க போக மாட்டீங்க. அவர்கிட்ட திறமை இருக்கு, நல்ல கருத்துக்கள் இருக்கு, உண்மையிலே நேர்மையான அரசியல்வாதி தான், தப்பு பண்றவர் இல்ல. ஆனா வாய் வந்து இஷ்டத்துக்கு பேசிடும். பைல்வான் ரங்கநாதன், இந்த ஒரு காந்தராஜ், அந்த ரேஞ்சில எல்லாம் வரும். அப்படி பேசக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாகரிகமா டீசெண்டா சொல்ல முடியும். தனி மனித விமர்சனம் எப்போதுமே பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாது. 2 பேர்கிட்ட நடந்த தவறு யார் தப்பு பண்ணான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை எப்படி பேசுவீங்க? நிச்சயமா அந்த மாதிரி எல்லாம் பேசிடக்கூடாது.
தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு குழந்தை பிறந்துச்சுங்கிறதுக்காக அவர் வந்து ஆம்பளைங்கிற மாதிரி ஆயிடாது. அப்படித்தான் பேசணும்னா புரிஞ்சுதா? இதெல்லாம் பாக்கியம். நடந்துதா ரொம்ப சந்தோஷம், நடக்கலையா ரொம்ப சந்தோஷம். 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு, பேசுங்க. 107 தொகுதியில் இவர் வெற்றி பெற்று, நீங்க விஜயை திட்டினீங்களா மோடியை திட்டினீங்களாங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. 2 பேருமே வெற்றி பெற்றிருக்காங்க. சோ அதை பேசுங்க. தனிமை விமர்சனம் பண்றது நல்லதில்லை.